ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்குள்ளே என்ன ஒரு பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட போகுது உங்கள் லைஃப்பில், இந்த லவ் பாண்டிங்கில் என்ன ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் வந்து நான் கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸில் எடுக்கிறேன். சரியா? இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு கலெக்டிவ் ரீடிங் மாதிரி தான் இது வருது. யார் யாருக்கு எப்படி பொருந்துதோ நீங்கள் எடுத்துக்கலாம். பொருந்தலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. நம்மளோட சேனலில் நிறைய இந்த லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன். நீங்கள் அதில் வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஏஞ்சல்கிட்ட ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவருக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட இன்டென்ஷனை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது வந்து ஒரு எனர்ஜி ப்ரொடிக்ஷன் இல்லையா? அதனால தான் உங்களுக்கு அதை செய்ய சொல்கிறேன். உங்களோட எனர்ஜியை நீங்கள் ஸ்ட்ராங்காக சேனலுக்குள்ளே பதிவிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் கொடுப்பார். ஓகே, பார்க்கலாமா? இப்போ வாங்க, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். வருகிற 7 நாட்களுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள், திருப்பங்கள் என்ன? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் திடீர்னு ஒரு மாற்றம் வரும். ஓகேவா? உங்களை தேடி வருவாங்க. உங்களோட நபர் வந்து இப்போ பிரேக்கில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? இப்போ பிரேக்கில் இருக்கீங்க. இது திருமண வாழ்க்கை அல்லது லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா 2 பேருக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். சடனாக உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதா சொல்லலாம். நீங்கள் வந்து அவரால் நிறைய காயங்கள் பட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள், அதாவது இந்த ஃபேமிலி பாண்டிங்காக நிறையவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் சடனாக அவர்கிட்ட ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறார். குட் நியூஸ். என்ன திருப்பம் நடக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா இதுதான். நீங்கள் பார்க்குறவங்க செல்லங்களே, உங்களுக்கு உங்கள் நபர்கிட்ட ஒரு, அதாவது உங்கள் நபர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இல்லை அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மன இறுக்கம் அதெல்லாம் உங்களுக்கு அவர் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதிருப்தி அப்படி சொல்லுவாங்கள்ல தமிழில், அது மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அவர் ரொம்ப காயப்படுத்துகிறாரு அப்படின்லாம் நினச்சிருக்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு ஹீலர் மாதிரி இருப்பீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங் பர்சன். எப்போவுமே வந்து ஒரு மற்றவங்களுக்கு வந்து கைண்டாக இருக்கிறது, மற்றவங்கள டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இருக்க பர்சன் நீங்கள். இது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அவரெல்லாம் திருந்துவாங்களா, அவங்கக்கிட்டலாம் கூட மாற்றம் வந்துருமா அப்படி தான் நினைப்பீங்க. ஆமாம் தானே? ஆமாம், ஆனால் கமெண்டில் பதிவிடுங்க செல்லுங்களே. இது வந்து நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காடு, நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அந்த மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய செக்டரில் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அமைதியாக உங்களோட அந்த என்ன சொல்கிறதுனா உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தில் வந்து சரி பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்குள்ளே ஒரு இருக்க அந்த தனித்துவம், அதுதான் உங்களோட அந்த பொறுமை, நிதானம், கான்ஃபிடென்ட் லெவல். அது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அமைதியாக இருந்து ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. அது நேச்சுரலாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இறைவன்கிட்ட சில விஷயங்கள் கேட்டீங்க. ஏன் என் லைஃப்பில் மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு எப்போ நியாயம் கிடைக்கும், எனக்கான நியாயத்தை கொடுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன். இது வந்து ஒரு மன வருத்தமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க.
ஸ்பிரிச்சுவல் காட், நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட், நீங்கள் வந்து மகாகாளி வழிபாடு பண்ணுறது, அம்மன் வழிபாடு பண்ணுவீங்க, உங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்க. ஓகேவா? ஸ்ட்ராங்காக வருது மெசேஜ். அதாவது உங்கள் மூதாதையரோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட காவல் தெய்வங்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து குலதெய்வத்தோட அந்த அனுகிரகம் இருக்கிறனால சில விஷயங்கள் உங்களுக்கு இம்மீடியட்டாக நடக்கும். சரியா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ரிலேட்டிவில் யாரோ ஒருத்தர், இது வந்து நான் லவ் லைஃப்காக பார்க்குறேன், பட் சில பேருக்கு வந்து உங்களோட குடும்பத்தில் யாராவது ஒரு உறுப்பினர் வந்து உங்களை பிரிஞ்சு போயிருக்கலாம், அவங்க சடனாக உங்ககிட்ட வரலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு வர மெசேஜ் மாதிரி தெரியுது. ஸோ அதனால் சொல்கிறேன். அவங்க எப்போ வருவாங்க, அவங்கக்கிட்ட எதுவுமே மாற்றம் இல்லை. சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி கூட ஒரு விஷயங்கள், அந்த நபருக்காக நீங்கள் வந்து உங்கள் மேலே தான் தப்புன்னு இப்போ அவங்க நினச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் பிரார்த்தனம், அதாவது கோர்ட் மூலமாகவும் இது வந்து சில விஷயங்கள் ஆர்குமெண்ட்லாம் போயிட்டுருக்கோம். அதில் ஒரு மன வருத்தம் இருக்குது. அவங்க அந்த டைம் உங்ககிட்ட வந்து ஒரு அன்பை கொடுக்க மாட்டுறாங்க, அவங்கள வந்து நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட மன வலியை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. இது ஒரு சிலருக்கு. இது வந்து உங்களோட ஃபேமிலியில் ஒரு நபர், அது ஃபீமேலாக இருக்கலாம். அவங்க ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க, அவங்க ரொம்ப கோபதாபமாக இருக்காங்க அப்படி சொல்கிறது ஒரு இதாக இருக்கும். இது சீக்கிரமே மாறும் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் வணங்குற அந்த உங்கள் குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சரியா? அதனால் இந்த மாற்றம் சீக்கிரமே உங்களுக்கு ஏற்படலாம். இது உறவுகளுக்குள்ளே இருக்க சில நபர்களுக்காக சொல்கிறது. ஓகேவா? இப்போ நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபீமேல் எனர்ஜி கூட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது, எனக்கு எனர்ஜி வருது, அதனால நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு சிலருக்கு வந்த மெசேஜ். ஒரு சிலருக்கு உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டக்குன்னு ஒரு ப்ரப்போசல் உங்களுக்கு நடக்கும். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் பிரேக், அதாவது பழைய லைஃப் ரொம்ப டாக்ஸிக்காக இருந்து மூவ் ஆன் ஆகிருக்கும். பிரேக், லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பிரேக் ஆகிட்டு இருக்கும். இப்போ புது ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது செல்லங்களே. அந்த புது லைஃப் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது, அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சக்ஸஸ் கார்டு வந்திருக்கு. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் முருகரை வந்து வழிபாடு பண்ணுவீங்க. நீங்கள் பார்க்குறது கூட சில பேர் வந்து நல்ல ஒரு போஸ்டிங், கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு அதிகாரி போல தான் இருப்பீங்க. ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட நபர் வந்து உங்களோட ரொம்ப ஏஜில் கம்மியாக இருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப யோசனை உங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து ஒரு விடோவாக இருக்கலாம், ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க, சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி தெரிகிறாங்க. அவங்களோட உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அமையுமான்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அமையுங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வருது. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இன்னும் ஃபர்தராக என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு வச்சுருக்காரு சாமுவேல் ஏஞ்சல், என்ன திருப்பம் ஏற்பட போகுது இந்த வாரத்தில்? யாருக்கெல்லாம் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ணலைனாலும் கமெண்ட்டில் போடுங்க. எதனால் அட்ராக்ட் பண்ண முடியலன்றத தெரிஞ்சுட்டு அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுங்கள். இந்த வரும் வாரம் செல்லங்களே, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனில் போகிறீங்க. ஒரு சிலர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து உங்கள் நபர் வந்து நிறைய வழி கொடுத்துருக்கலாம். அவங்க ஏதாவது கவர்மெண்ட் செக்டரில் இருக்கலாம். அவங்க அன்பான பர்சன், அவங்களோட லைஃப் லாங் போராடி ரொம்ப இப்போ வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஒரு அன்பேலன்சிங்கில் இருக்கீங்களா, மணி அவங்க வந்து ஒரு மாடல் சப்போர்ட் இல்லை,
உங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுக்காம உங்களை ஒரு லாக் பண்ணுறாங்க. இதுலேருந்து வெளியில் வரணுங்கிறது உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் வரும். இந்த வரும் வாரத்தில் ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துருப்பாங்க அவங்க ஒரு கர்மா சோல் கூட உங்களுக்கு. ஓகேவா? ஆக்ஷன் எடுங்க, அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண சொல்கிறார் ஏஞ்சல். ஓகேவா? இந்த டிப்ரெஷன்லேயே இருக்காதீங்கன்னு சொல்கிறார். இது ஒரு சிலருக்கு. இப்போது இன்னும் வேறு யாருக்காவது கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு இன்னும் வேறு மெசேஜ் இருக்கா? ஏஞ்சல் வாங்க சொல்லுங்கள். கலெக்டிவ் பார்க்குற செல்லங்களுக்கு வேறு ஏதாவது மெசேஜ் இந்த வரும் வர இந்த 7 நாட்களில் அவங்களுக்கு லைஃப்பில் ஏற்படக்கூடிய திருப்பங்கள் என்ன, மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன? ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு செகண்ட் லைஃப் அமைஞ்சிருந்தாலும் கூட அந்த செகண்ட் லைஃப் சரியில்லை, அந்த செகண்ட் லைஃப் உங்களை லாக் பண்ணுறது, நிறைய ஃபெயிலியர், அந்த செகண்ட் லைஃப்பும் இப்போது ஸ்ட்ரகிளாக இருக்குது. செகண்ட் லைஃப்பை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுவீங்க சில பேர். இது ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் வரப்போகுது. நீங்கள் ஒரு சிலர் நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம். உங்களோட லைஃப்பில் இவ்வளோ தான் இனிமேல் நமக்கு லைஃப் அப்படி சொல்லிட்டுலாம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒரு பர்சன் உங்களோட அப்போ அதாவது ஆல்ரெடி நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம். அந்த நபர் உங்களை ஆல்ரெடி மீட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட நண்பராக இருக்கலாம், இல்லை நண்பியாக இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்களோட நண்பி, ஃபீமேல் பார்க்குன்னா உங்களோட நண்பர். ஓகேவா? ஒரு லவ் ப்ரப்போசல் உங்களுக்கு வருது, உங்களை தேடி வருது. ஆனால் நீங்கள் சோகம் கீதம் பாடின்னு இருக்கீங்க. டிவைன் உங்களுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நிறையா சில பேர் இந்த லவ் பாண்டிங்கும் சரி, இல்லைனா திருமண வாழ்க்கையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணிவிட்டு நிறைய ஆக்ஷன் எடுத்து நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. ஃபெயிலியர்ஸ் பார்த்து சீப்போ எனக்கு இந்த இந்த என்ன சொல்கிறது, அந்த நரி ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, நரி ரொம்ப நேரமாக எட்டாத கனியை அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு சச்சா இந்த கனி புளிக்கும் அப்படி சொல்லிட்டு போயிடுமா. அந்த மாதிரி இனி இந்த வாழ்க்கையோட போராட முடியாதுன்னு மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு விஷயம், அதாவது ஒரு சின்ன ஒளி விளக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு டிவைன் லைட் மாதிரி உங்களுக்கு ஒரு டிவைன் ஒரு லைட், ஒரு சைன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒளி விளக்கை பிடிச்சிக்கிட்டு நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு, முழுசாக என்னை நான் ஹீல் பண்ணிக்குவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சரண்டரோடு இருக்கீங்க. உங்களை ஹீல் பண்ணுங்கள். இந்த வரும் வாரம் உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் இல்லை எமோஷ்னல் லாக் ஏற்படுறதுக்கு ஒரு சிலருக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாமே சரியாகும். இந்த ஃபைனான்ஷியலுக்காகவும் சரி, எமோஷ்னல் இதுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுற விஷயங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம்லாம் கூடிய விரைவில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அந்த பிளாக்கேஜஸ், பயம், வருத்தம், ஒரு சிச்சுவேஷன், அது உங்களுக்கு கொடுத்த வழிகள் எல்லாமே உங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த காயங்களை நீங்கள் குணப்படுத்தணும். ஒரு அன்பேலன்சிங் இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு நொறுங்கி போயிருக்கீங்க. உங்களை நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன்னா, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று வரும். அந்த மாதிரி உங்களெல்லாம் நீங்கள் எப்படி தெரியுமா நினச்சிக்கணும் செல்லங்களே, இந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்க. பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு காலேஜ் லைஃப்பில் அப்படியே துள்ளி திரிஞ்சுக்கிட்டு எதை பற்றியும், எதிர்காலத்தை பற்றி ஒரு கனவு, எதை பற்றியும் ஒரு கவலை இல்லாமல் ஜாலியாக ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹீரோயின் மாதிரி, ஒரு ஹீரோ மாதிரி திரிஞ்சிங்கல்ல, அந்த அந்த ஒரு தாட்டை கொண்டு வாங்க. அது கொண்டு உங்களை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். உங்களோட அன்பை பாசம் புரிஞ்சிக்காத மக்களை நினச்சி நீங்கள் எதுக்கு உங்களுக்கு வழி கொடுத்துக்கிறீங்க செல்லங்களே? உங்களை புரிஞ்சிக்காதவங்களை நினச்சி உங்களை தான் நீங்கள் வருத்திக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப அன்பு பாசம் நிறைஞ்சவங்க, ஒரு மதர் கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்க, ஹீலிங் கொடுக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் கூட மேபி நீங்கள்லாம் இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அந்த நிறைவான அந்த அன்பு பாசம் இல்லை அப்படி சொல்லிட்டு சில பேர் வருத்தப்படுறீங்க.
கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில் இந்த 7 நாளில் சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரப்போசல் அமைய போகுது. ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரொம்ப வலிகள் வேதனைகள் அனுபவிச்சுருக்கீங்கன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை ஹீல் பண்ணிக்கணும். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ரெக்கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைவான சப்போர்ட் பண்ணக்கூடிய லைஃப் பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்களுக்கான மெசேஜ் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க, ஃபெதர் பார்ப்பீங்க. நீங்களாம் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஃபியூ பீப்புள் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்கலாம். இப்போ நடந்துகிட்ருக்கிறது ஒரு டிரான்ஸ்மிஷன் பீரியட், ஒரு வாழ்க்கை மாற்றம் நடந்துகிட்ருக்கு. இந்த மாற்றத்தை உணருங்க. அதனால் புரிதலோடு இருங்க. ரொம்ப கலக்கம், ரொம்ப ஒரு சில நேரம் ஓகே நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து குருவை சரண்டர் பண்ணியிருக்கீங்க. குருக்கிட்டேருந்து ஒரு அவங்களோட ஃபாலோஅப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த ட்ரான்சிஷனை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். குரு எனக்கு அபேண்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து செல்வ நிலையிலும் சரி, உங்களோட நபரும் சரி ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட சோல் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. உங்களோட அன்பு பாசம் நீங்கள் வந்து எப்படி அவங்களுக்கு பவுண்ட்ரி செட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கூட இவங்க கொடுக்குற அந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன தயக்கங்கள், டவுட்டெல்லாம் வரும். டிவைன் தான் அங்கே குருவாக உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் எரர் பண்ணுறீங்கன்னு வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் சில நேரம் ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் ஹையாக இருக்கும், சில நேரம் லோயராக இருக்கும். மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதாவது பிலீவ் சிஸ்டத்தை மாற்றிடாதீங்க. ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருந்துகிட்ருக்கீங்க. இது ஒரு சில செல்லங்களுக்கு சொல்கிறேன், சரியா? கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு வேறு என்ன மெசேஜ் அப்பா வச்சுருக்கீங்க? நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும். இப்போது இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. ஓகே, இந்த கார்டு ஃபஸ்ட்டே வந்தது. சரி நம்ம சஃபல் பண்ணிவிட்டு எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். என்ன சொல்ல சில மெயில் எனர்ஜி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபீமேல் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்களா? உங்கள் ஃபீமேல் கிட்ட ஒரு சப்போர்ட் வேணும், உங்கள் ஃபீமேல் வந்து உங்கள்கிட்ட திரும்ப ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை கேட்கப்பட்டது. இது ஒரு சிலர் நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எடுத்துங்க, ஃபீமேல் மெயில். இந்த இது வந்து ஏஞ்சலும் சில பேர் ஏஞ்சலையும் ஃபாலோ பண்ணுறீங்க, முருகரை ஃபாலோ பண்ணுவீங்க, இல்லைனா பர்டிகுலர் காடு, அந்த பவர்ஃபுல் காட், ப்ரொடெக்ஷன் காடெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. மைக்கேல், ஏஞ்சல், கருப்பசாமி அந்த மாதிரி. உங்கள் ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்கள் நபர் உங்கள்கிட்ட வருவாங்க. நம்பிக்கையாக இருங்க. இப்போ வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை வந்து லூஸ் பண்ணக்கூடாது. நம்பிக்கையோட இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு, டிவைன்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். 1 இயரில் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராகவே உங்கள் நபர் உங்கள்கிட்ட ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, எஸ். ஒரு சில செல்லங்கள் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஃபேமிலி பாண்டிங், ஒரு சிலர் வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபரோடு நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணுவீங்க, எப்போ வருவாங்க அவங்க, உங்களுக்கு அந்த கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேள்வி இருந்தால் என்னன்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா 1 இயர்க்குள்ளே ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபேமிலி பாண்டிங்கை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட நீங்கள் சில பேர் மாஸ்டர்ஸ் லெவலில் இருப்பீங்க, ஆனால் உங்களோட எனர்ஜியை ரொம்ப லாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களோட ஆரா பவர், சக்ரா பவர் பிளாக்கில் இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி லைஃப் நல்லபடியாக அமையும், ரீயூனியன் ஆகும். ஆக்ஷன் எடுக்கணும். கோபம் அதிகமாக வரும் உங்களுக்கு. அந்த கோபங்களை குறைச்சிருங்க. கோபத்தை தான் மேடம், அதுதான் மேடம் முடியலை, சட்டுன்னு கோபம் வந்துடுது, வார்த்தையை விட்டுடுறேன், அப்புறம் உட்காந்து வடை போச்சே சொல்லி ஒரி பண்ணிகிட்ருக்கு. அப்படி கேரக்டரா நீங்கள்? அந்த மாதிரி இருந்ததுன்னா
உங்களுக்கு நான் வந்து நிறைய அந்த ஹீலிங் சர்வீஸ் கிளாஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அதை பற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட அந்த கேரக்டரே வந்து கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் ஒத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு இலகுவாக இருக்கணும். ஒரு ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா? ஒருத்தர் அட்லீஸ்ட் அந்த 2 பர்சனுக்குள்ளே ஒரு இணக்கம் இருக்கணும். யார் கூடயும் நான் இணக்கமாக இருக்க மாட்டேன், நான் என் கேரக்டர் இப்படி தான்னா ஒருத்தர் வந்து காலம் ஃபுல்லாக உங்களை வந்து உங்களால் பேர் பண்ணிக்க முடியுமா? அது மாதிரி உங்கள் ஆப்போசிட் பர்சன் இருந்தால் உங்களால் பேர் பண்ண முடியுமா? அவங்க பண்ணுறதில் வந்து தாங்கிக்கிட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அது மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து செல்ஃபாக உணரும் பொழுது நான் இதை மாற்றிக்கணும், என்னோடய இயல்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணலாம், உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் எதுவும் தெரியலனா நீங்கள் வந்து ஃப்ளவர் தெரப்பி எடுங்க. அதில் வந்து உங்களுக்கு ரேக்கி ஹீலிங் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இப்போது சரக்கலையில் நாடி சுற்றி அந்த இது பண்ணுறோம். அந்த விஷயங்கள், அந்த நாடியில் வரக்கூடிய அந்த 72,000 நாடிகள் சொல்கிறோம் இல்லையா? அந்த நாடிகளில் இந்த டிப்ரெஷன்ஸ் சில நாடிகளை போய் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் இந்த பாஸ்ட் லைஃப்பில் உங்களோட கோபதாபங்கள் இதனால் நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து உங்களோட அந்த நாடி, உங்களோட அந்த ஓட்டம், ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெல்த் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு அந்த 72,000 நாடிகளும் சரியாக இருக்கணும். இதில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்டு, அது அந்த இடத்துல போய் பிளாக் ஆகும். அப்படி பிளாக்கில் இருந்ததுன்னா நீங்கள் அடுத்தடுத்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது சரியாகாது. அது சித்தர்கள் மூலமா பெரிய மகான்கள், ஞானிகள் அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி உங்களுக்கு அடுத்த கட்டம் உங்களோட லைஃப்பில் நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கும் போது மட்டும்தான் அதை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஓகேவா? சில பேருக்கெல்லாம் நான் வந்து அதாவது ட்ரீட்மெண்ட் பற்றியும் நான் வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து லைஃப் ஸ்ட்ரகிள் மட்டும் ரீடிங்கில் நான் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி தான் நீங்கள் வரீங்க. ஹெல்த் வைஸ் இருக்க பிரச்சனையும் சரி பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு நிறைய இதில் பார்த்தப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 2 மெசேஜுக்கு முன்னாடி இருந்தது. ஹெல்த் வைஸ் ரொம்ப அவங்க வந்து காயப்பட்டிருக்காங்க. இந்த வாரம் உங்களோட ஹெல்த்தில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு மெசேஜ். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கவனிக்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆகும், சரியாயிடும். அப்போ உங்கள் நபர் வந்து கரெக்டாக அந்த டைம், அந்த 1 இயர்க்குள்ளே ரீயூனியன் பாசிபிள் இருக்குது. அதனால் உங்களை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதாவது கோபப்படுறது, துக்கப்படுறது எல்லாம் உங்களை தான் பாதிக்கும். உங்களுக்குள்ளே தான் அந்த பாதிப்பை கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 72 நாடியில் எந்த ஒரு அதிகமான ஒரு பாதிப்பு அந்த நாடிக்குள்ளே நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்தினீங்களோ அவ்வளோதான். அது நீங்கள் அதுக்கப்புறம் போய் அதெல்லாம் அது வந்து சித்த ரகசியம் இது. ஓகேவா? சில விஷயங்களெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நடக்கவே முடியாது, நம்மளோட லைஃப் இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சவங்கள கூட இது க்யூர் பண்ணிவிடும். நாங்கள் ஒருத்தரை வந்து ஹீல் பண்ணி உங்களுக்கு இது சரியாகட்டும், இந்த நாடி இது ஒர்க் ஆகட்டும், அந்த நாடியை நிறைய பேர் வந்து அந்த நாடியை வச்சு தானே நம்மளோட சித்தர்கள் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. சில பேர் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. நாடியை பிடிச்சி அவங்களோட நாடியில் எந்த நாடி வந்து வீக்காக இருக்குது அந்த நாடியை சரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த நாடியை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட டிவைன் பாத் சேனல்லையும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. உங்கள் நாடியை நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருங்க, உங்கள் நாடியை பிடிச்சி தான் நான் பார்க்கணுன்னு இல்லை. உங்கள் நாடி எந்த நாடி வீக்காக இருக்கோ அந்த நாடியை ஆக்டிவேட் ஆகணும்னு நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். சில முத்ராஸ்லாம் கொடுப்பேன், மந்த்ராஸ்லாம் கொடுப்பேன். அதை சித்தி பண்ணி உங்களுக்கு நான் வந்து நீங்கள் செல்ஃபாகவே உங்களை பாதுகாத்துக்க முடியும். இப்போ இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி உங்களை ஆக்டிவேட் பண்ணி பவர் பண்ணி விட்டுட்டு திரும்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன். சரியா? அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட நாடியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், உங்களோட கர்மா ரெக்கார்டு, ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் உடலில் ஏற்பட்ட அந்த பிளாக்கேஜஸ், நாடியில் இருக்க அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பை நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க. ஓகேவா? சரி, ஃபர்தராக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். வேறு ஏதாவது கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கீங்களா? என்னப்பா 3 வருது?
சில விஷயங்கள் ஒரு திருப்பம், ஏதோ ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கள்ல உங்களோட, அதாவது நீங்கள் இப்போ பார்க்குறவங்க இப்போ சொல்கிற மெசேஜ் எப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன சின்ன, அதாவது அவங்க உங்களோட லவ்வராக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்கக்கிட்ட ஒரு இணக்கம் ஏற்படுமா, அவங்க உங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்களா, உங்ககிட்ட நடந்துக்குவாங்களா? ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி அவங்களால நிறைய நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பு, சண்டை சச்சரவுகள், ஏமாற்றங்கள் நடந்திருக்கு. 2 பேருக்கு நடுவில் ஈகோலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க இந்த வாரம் உங்ககிட்ட கொஞ்சம் சுமூகமாக பேசுவாங்களான்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் விட்டுட்டு அங்கே வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் ஷைன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுங்க. கொஞ்சம் அவங்களோட காம்ப்ரமைஸாக போங்க. காம்ப்ரமைஸ் வேணும். இது ஒரு சிலருக்கு இந்த வாரம். ஓகேவா? உங்கள் ஒர்க் பண்ணுறது லவ்வர்ஸ், மேபி லவ்வராக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒரு சிலர் உங்களோட குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தராக இருப்பாங்க. கொஞ்சம் அதை பற்றி யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. இந்த கலெக்டிவ் பார்த்த செல்லங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏஞ்சல் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய திருப்பங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாரு. உங்ககிட்ட இருக்க அந்த சில மாற்ற வேண்டிய அந்த இடங்கள் என்ன, எப்படி உங்களை நீங்கள் ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும், உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன. சில பேருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அவங்கக்கிட்டேருந்து ஒரு பிரிவு இருக்குது, அது எப்போ சேரும்னு நினச்சிட்ருக்கீங்க. நான் லவர்ஸ் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காக பார்த்ததில் சில பேருக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வருது. சில பேருக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், இல்லைனா ஒன் சைட் லவ்வாக கூட இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட விருப்பத்தை தெரிவிக்காமல் அவங்கக்கிட்ட நீங்கள் பழகிட்டு இருக்கலாம். சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறாக கூட இருக்கலாம். அதெல்லாம் சரியாகும். உங்கள்கிட்டையும் கொஞ்சம் கோபதாபங்கள், அந்த ஈகோலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்க, காம்ப்ரமைஸாக போங்க இந்த வாரம். சரியா? ஓகே. இந்த ரீடிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. யாருக்காவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும், உங்களோட நாடியில் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு அந்த எந்த நாடி வீக்காக இருக்கோ அந்த நாடியை கிளியர் பண்ணி உங்களுக்கான அந்த விஷயங்கள் சரி பண்ணி தரப்படும். ஓகேவா? இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு. டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் குணப்படுத்த முடியும்னா டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் சரி பண்ணுவேன். இல்லை டைரெக்டாக பார்க்கணும்னு நினச்சாலும் அந்த ஆப்ஷனில் நான் உங்களுக்கு அந்த கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன் வரும். அப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அதுபடி நடந்துக்கோங்க. சரியா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.